தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். உலகளாவிய ரீதியில் மீண்டும் பரவி வரும் கோவிட் வைரஸின் புதிய திரிபு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தொடர்பான சிக்கலுக்குரிய மற்றும் ஆபத்தான நிலைகள் நாட்டில் இல்லையென்றாலும் விமான நிலையங்களில் ஏற்கனவே சில பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய திரிபு கண்டறியப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். அதுபோன்ற நிலை எமது நாட்டில் இதுவரையில் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை. எனினும் இது தொடர்பான விழிப்பு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்றும் இதன்போது அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். தற்போது 3 லட்சத்துக்கு மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குவதற்காக குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அடுத்து வரும் 3 மாதங்களுக்குள் அவற்றை அச்சிட்டு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து விவகாரங்களுக்கான அமைச்சக ஆலோசனை குழுவில் கலந்து கொண்ட போது அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய சாரதி அனுமதி பத்திரம் இந்த ஆண்டு அச்சிடப்பட்டு வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நேற்றிரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசார சிப்பந்தி உட்பட 4 சந்தேக நபர்களை 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை காலை வழக்கு தொடர்ந்தனர். அதனையடுத்தே நீதிமன்றம் மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆனமடுவ கல்வி வலயத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை அதிபர் ஒருவர் ஒரு நாள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காமையால் ஏற்பட்ட கோபத்தில் மாணவியொருவரை மரக்குச்சியால் தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலுக்கு ஆளானவர் கெடேத்தவ பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமியாவார். குறித்த சிறுமி முந்தைய நாள் பாடசாலைக்கு செல்லாததால் கோபமடைந்த அதிபர் அருகில் இருந்த மரக்குச்சியை எடுத்து பலமுறை தாக்கியதாக கூறி அவரது பெற்றோர் ஆனமடுவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். அதன்படி தாக்குதல் நடத்திய அதிபர் குறித்து போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளனர். கிளிநொச்சி முழங்காவில் தடத்தில் செல்லும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஆபத்தான முறையில் இளைஞர்கள் பயணம் செய்த காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் முழங்காவில் பகுதியிலிருந்து பயணம் செய்த பேருந்திலேயே இவ்வாறு ஆபத்தான நிலையில் சில பயணம் செய்துள்ளனர். நாட்டில் விபத்து சம்பவங்களும் உயிர் பலிகளும் அண்மைய நாட்களாக அதிகரித்துள்ள நிலையில் நடத்துனர் மற்றும் சாரதியில் பொறுப்பற்ற தனத்திற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. அதேவேளை உயிர் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்ட இளைஞர்கள் தொடர்பிலும் சமூக ஆர்வலர்கள் கடும் சினத்தை வெளியிட்டுள்ளனர். வீடொன்றில் மறைத்து வைத்து சாடிகளில் பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா செடிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் யக்களமுள்ள போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். காலியில் யக்களமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தல்கம்பல கொட்டவகம நிதகஸ் மாவத்தை பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இவ்வாறு கஞ்சா வளர்க்கப்பட்டுள்ளது. யக்களமுள்ள போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ஜக்களமுள்ள பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் ஆவார். மேலதிக விசாரணைகளை ஜக்களமுள்ள போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபரை காலி மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் வயோதிப பெண்ணொருவர் உருக்குலைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பாலச்சந்திரன் உமாதேவி என்ற 24 வயதான மூதாட்டியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார். குறித்த மூதாட்டி வசித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து அயல் வீட்டார்கள் கிராம அலுவலருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து காவல்துறையினரின் உதவியுடன் உருக்குலைந்த நிலையில் இருந்த சடலம் மீட்கப்பட்டது. மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ. ஜே. பாலசிங்கம் மேற்கொண்டார்.
கொழும்பில் நேற்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தினங்களில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடுமையான காற்று, இடி மற்றும் மின்னலுடனான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன்படி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உடனடி நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது. இதற்காக அவசர கால மீட்பு படையினர் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தலின்படி பல பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் தற்காலிக மின்னல் மற்றும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதி முரசுமோட்டை பகுதியில் டிப்பர் மற்றும் உளவு இயந்திரம் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். பரந்தன் பகுதியிலிருந்து முரசுமோட்டை நோக்கி சீமேந்து கற்களை ஏற்றி பயணித்த உளவு இயந்திரமும் எதிர் திசையில் வந்த டிப்பர் வாகனமும் நேற்று இரவு 9 மணியளவில் நேருக்கு நேர் மோதியதிலே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உளவு இயந்திரத்துடன் மோதிய டிப்பர் வீதியில் குறுக்காக தடம் புரண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு தள்ளுபடி விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாரகின்பட்டியில் உள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் அதற்கான கவுண்டர் ஒன்று அதிகாரப்பூர்வமாக நேற்று திறக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தலைமையில் டிக்கெட் கவுண்டர் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாதாரண சந்தை விலையை விட குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகள் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். இணையதளம் மற்றும் தொலைபேசிகளூடாக கடன் பெறுவது தொடர்பாக காவல்துறை மக்களுக்கு விழிப்புணர்வு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இணையதளங்கள் அல்லது தொலைபேசிகளூடாக கவனத்தை ஈர்க்கும் வகையில் விளம்பரப்படுத்தப்பட்டு அல்லது நேரடி தொலைபேசி அழைப்புகள் மூலம் எவ்வித சாட்சிகளுமின்றி உடனடியாக பணத்தை பெற்றுக்கொள்ளும் முறையை காண்பித்து கடன் வழங்க முன்வரும் நிறுவனங்கள் தொடர்பாக அவதானித்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இத்தகைய கடன்களை மக்கள் பெற்றுக்கொள்ளும் போது பெறப்படும் வட்டி வீதம் மற்றும் கடனை மீண்டும் செலுத்த வேண்டிய காலங்கள் தொடர்பாக எவ்வித முழுமையான தகவல்களும் முன்னறிவித்தலுமின்றி கடன் வழங்குவதால் கடன் பெறுபவர்கள் பல சிரமங்களுக்கு முகங்கொடுப்பதாகவும் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகுவதாகவும் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் நீண்ட வார இறுதி நாட்களில் பயணிகளின் அதிகரித்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக விசேட பேருந்து சேவைகளை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அனைத்து போக்குவரத்து ஏற்பாடுகளும் கொழும்பில் உள்ள பெஸ்டியன் மாவட்ட பேருந்து முனையத்தில் இருந்து ஒருங்கிணைக்கப்படும். குறிப்பாக ஹட்டன், வெளிமடை, பதுளை, பசறை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய வழித்தடங்களில் பயணிகள் போக்குவரத்து அதிகரிக்கும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு எதிர்பார்க்கிறது. தீபாவளி பண்டிகை காரணமாக பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய திட்டமிடுவதால் 17ஆம் தேதி இன்று முதல் இந்த சிறப்பு சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வந்தவர்களை ஏற்றி வந்த சொகுசு பேருந்து மோதி மீன் வியாபாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அல்லைப்பட்டியைச் சேர்ந்த கண்ணதாஸ் பிரேமதாஸ் எனும் மீன் வியாபாரியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து நைனாதீவு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை வீதியில் அல்லைப்பட்டி சந்திக்கு அருகில் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மீன் வியாபாரியை மோதியதில் வியாபாரி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். கலாநிதி ஹரணியமர சூரிய இலங்கையின் பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவிற்கு மேற்கொண்டிருக்கும் அவரது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அக்டோபர் 16ஆம் தேதி புது டெல்லியில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்தார். இதன்போது நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களில் பொருளாதார ஒத்துழைப்பு, தொடர்பாடல், டிஜிட்டல் பரிவர்த்தனை, கல்வி மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான மக்கள் உறவுகள் ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவினை பலப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டன.
அத்தோடு கடல்சார் இணைப்பு, மின்சாரம், வலுசக்தி, வர்த்தகம் மற்றும் கல்வித்துறை செயல் திட்டங்கள் உட்பட இலங்கையில் மேற்கொள்ளப்படும் பரந்தளவிலான அபிவிருத்தி திட்டங்களுக்கு இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக வழங்கி வரும் உதவிகளையும் நிதி ரீதியாக பெற்றுத்தரும் ஒத்துழைப்பினையும் பிரதமர் பாராட்டினார். சவாலான காலங்களில் இலங்கைக்கு இந்தியா பெற்றுக் கொடுத்த ஆதரவுகளை நினைவு கூர்ந்த பிரதமர், இலங்கைக்கு நெருங்கிய நேச நாடு என்ற வகையிலும் பிராந்தியத்தின் நீண்டகால பங்காளர் என்ற வகையிலும் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இலங்கையின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். வரக்காப்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலப்ப அம்பேபுஸ்ஸ வீதியில் பாரியகுட பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் யுவதியொருவர் உயிரிழந்துள்ளதாக வரக்காப்புல போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 17 வயதுடைய யுவதி என போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. ராணுவத்துக்கு சொந்தமான கேப் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றொன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.